திருச்செந்தூர் முருகன் சிலையின் முகம் ஏன் இப்படி இருக்கு தெரியுமா? நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. முருகனுக்கு மொத்தம் 6 படை வீடு இருக்கு. அதுல முதல் படை வீடு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க கீழே நான் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பார்க்க போறது 6 படை வீடுகளின் ஒன்றான திருச்செந்தூர். 350 வருஷங்களுக்கு முன்னாடி டச்சுக்காரங்க முருகன் சிலையை கொள்ளையடிச்சுட்டு போறாங்க. அவங்க போகும் வழியில பெரிய மழையும் பெய்து கடலும் கொந்தளிக்குது. இந்த முருகன் சிலையோட சக்தியால் தான் இப்படி நடக்குதுன்னு பயந்து அந்த சிலையை அப்படியே கடலில் போட்டுட்டு போயிடுறாங்க. சில வருஷங்களுக்கு பிறகு அதே பக்கத்தில் வாழ்ந்த ஒரு நபரோட கனவில் முருகர் தோன்றி என்னுடைய சிலை கடலுக்கு நடுவில் இருக்கிறதுன்னு சொல்றாரு. அந்த இடத்தை கண்டுபிடிக்கிற வழியும் முருகனே சொல்றாரு. அடுத்த நாள் காலையில் அந்த நபர் ஊர் மக்களை கூட்டிக்கிட்டு கடலுக்கு சென்று அந்த முருகர் சிலையை தேடி கண்டுபிடித்து மறுபடியும் கோவில்ல வைக்கிறாங்க. பல வருஷமா இந்த சிலை கடலுக்கு அடியில் உப்பு தண்ணீரில் இருந்ததுனால சிலையில் அரிப்பை ஏற்பட்டு இது ஒரு அரிய தோற்றமாக தெரியுது. இதுதான் திருச்செந்தூர் முருகனின் வரலாறு.